எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கூட்டுறதுக்கு பதிலா கூட்டுற வேலையை மட்டும் பாருங்க. என்ன ஜிம் வளைச்சு வளைச்சு பண்ணுங்க வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். போய் கூட்டுற வேலை. எக்ஸசைஸ் பண்ண வந்தியா? எக்ஸசைஸ் பண்ண வந்தீங்கன்னா தம்பிள் எடுக்கணும். அப்பதான் தவளை குட்டி வரும். எனக்கு முங்கவனெல்லாம் வராது. போய் தம்பிள் எடுத்து எக்ஸசைஸ் பண்ற வேலையை பாரு. உன் தப்பே இப்படி கலங்கறீங்க. அடுத்தவங்க பஸ் உன் தப்பே குற. அப்புறம் அடுத்தவங்க சொல்லி தரலாம். என்ன? ஓடுற மாதிரி இந்த பில்ட் பிளு போய் வர்க் அவுட் பண்ணுமா? அவங்க ரெண்டா கலவா பைய. சரி ஓடுற இங்க இருக்காரு. ஓடுற மாதிரி பில்ட் அப் பண்றா. சரியா? என்ன கலவா மூஞ்சி கட்டி பாரு. அந்த வச்சிக்கு அவள பத்தியா. ஒரு ஜிம்முக்கு வந்து சொல்ல குத்த வேணாம் கேக்குறேன். உனக்கு கோடி என்னடா? என்னங்க ஆடி? ரோடி கோல்மன் எவ்வளவு பெரிய ஆளு. 350 கிலோ ஒரு தூக்குறாருன்னா அதுக்கு சத்தம் வருதுன்னா பரவாயில்ல. நம்மளுக்கு இல்லடா பேப்பர் வெயிட் இருக்குமா அந்த தம்புல. இதே தூக்குறதுக்கு என்னடா சத்தம்? ஜிம்முக்குள்ள சத்தம் கிட்ட கந்தது வந்து ஓடு வந்து சத்தம் பண்றா. போலாமா? எங்கண்ணா? டைம் 12 கை படப்படங்குது. பாருக்கு போலாம். சரக்கு அடிக்கலாம். சரக்கு என்னது? சைடிஷ் சொன்னது. சரக்கு சைடிஷா? நான் அதெல்லாம் விட்டாச்சு. நான் இப்ப ப்ராப்பரா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறேன். கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு கெடுக்காம நீ ஜிம்முக்கு போறியா? இல்ல ஜிம்முக்கு தான் போறேன். ஜிம்முக்கு போறேன்னு ஏதோ வேற ஏதாவது வேலை செய்யறாப்ல பேசுறீங்க. ஏய் ஜிம்மு போனா முதல்ல நேரில் எந்திரிக்கோண்டா. அப்பல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டு? இப்பெல்லாம் கரெக்டா எந்திரிச்சிட்டுக்கிறேன்னா நேரமே போயிட்டு இருக்கிற. இதெல்லாம் முக்கியமான விஷயம். டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நான். டயட் ஃபாலோ பண்றியா? ஆமா. ஏய் இந்த வயசுல சாப்பிடாம எந்த வயசுல சாப்பிட போற? அப்படி விடுனா நான் வந்து மைண்ட் செட் ஆயிட்டேன். நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறேன். கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நீ கெடுக்காதா நீ? ஆஹா ஊட்டி தனித்த போக மாட்டேங்குது. இவன் பாரு வரமாட்ட மாட்டேங்குது. அது இன்னொரு விஷயம் சொன்னா நீ சங்கடப்படுவீன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சொல்லிட்டீங்க. என்ன சொல்லுங்க. மனசு வருத்தப்படக்கூடாது. இல்ல சொல்லுங்க. அதாவது ஜிம்முக்கு போனா பாடி பெருசாகுண்டா, ஆனா பவர் சிறுசாகும். பரவாயில்லையா? புரியலண்ணா. புரியாது. தொப்பை இருந்தா எப்படிதான் இருக்கும். இங்க காடு கொடு. என்னடா சொல்றீங்க? நிஜமாவா? நான் பொய் சொல்லல. சத்தியமாடா. ஐயோ இப்ப என்னடா பண்றது? பாருக்கு போலாம். பாருக்கு போனா பவர் வருமா? பாருக்கு போனதாட பவரே வரும். எல்லா பவர் ரேஞ்சும் சங்குதாக்குறாங்க. சொன்னா நம்ப மாட்டேங்கிற. வா சரி நான் ஜிம்முக்கு போல. பாருக்கே போலாம். 48 49 50 65 66 67 நடிக்காத. நான் அங்கிருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு எவ்வளவு முடியுதோ அதை மட்டும் பண்ணு. நடிக்கிற வேலை வச்சுக்காத. 88 நடிக்க 60 யாரு குரலை விட்டு காட்டுறவங்கள உள்ள விட்டது? உரங்க வித்து காட்டுறோம். ஜிம்முக்கு ஜாயின் பண்ண வந்துக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? வாம பீமப்பு 1 மாசம் 6 மாசம் இந்த கதையே வேண்டாம். 1 இயருக்கு என்ன பேக்கேஜோ அதை கொடுங்க. இமீடியட்லி நான் பே பண்றேன். இன்னைக்கே ஜாயின் பண்றேன். ஷாருக் கான் மாதிரி 6 பேக் வச்சு அப்படி போஸ்ட் கொடுக்கணும். தாங்குமா? 2 நாள் 2 நாளா? நீங்க கொடுங்க. 1 இயருக்கு என்னன்னு கொட்டேஷன் கொடுங்க. நான் இப்ப பே பண்றேன். அதெல்லாம் சரி. ரீஃபண்ட் கிடையாது. ஓகேவா? ரீஃபண்ட் நீங்க குடுக்கறனால நான் வாங்க மாட்டேன். நான் தான் 1 வருஷம் ஜிம்முக்கு வர போறேன்னாச்சு. 6 பேக் வைக்க போறேன்னாச்சு. ஜம்மு உங்களை விட அழகாயிட்டா கூட பொறாமப்படாதீங்க. சரி சரி சரி. இதான் நம்ம நம்பரு. பேமெண்ட் போட்டு விட்டு போட்டுங்க. பாத்துங்க. ஓகே ஓகே. The next day. யார பிச்சைக்காரன் விட விட்டது? பிச்சைக்காரன் இல்ல,
நான் தானே தூக்க ஜிம்ல ஜாயின் பண்றேன் நியூ ஜாயினி. ஓ அந்த ஷாருக்கானே நான் தான் ஷாருக்கான்னா எம்மராதா மாதிரி எங்க இல்லடா நேத்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னீங்களா அவன் பண்ணாம ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் முதல் நாளே ஒர்க் அவுட் பண்ணனாலே ஒரு பக்கம் வாங்கிக்கிச்சுடா. என்னது இது ஐயோ கை கீழே இருக்குடா சட்டை கூட போட முடியலடா. நான் என்ன சொல்ல நானே டம்பிள் எடுத்துக்கோங்க. சரி ஓகே ரெடி பொசிஷன் வச்சுக்கணும். ரெடி உட்காருங்க. இப்படி இப்படி பண்ணணும். இந்த இடத்துல செஸ்ட் நல்லா தூக்கிங்க அப் பண்ணுங்க. நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும். ரெடியா? ஓகே பண்ணுங்க. 15 ரெப் எடுக்கணும். ஓகே எடுங்க. என்ன பண்ற நெஞ்சு புடைக்க புடைக்க எப்படி இழுத்துட்டு இருக்கிற? மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த மாஸ்டர்? மாஸ்டர் கோச் பண்ண சொல்லிட்டு அவங்க கிடக்குற பைத்தியக்காரடா இப்படி பண்ண ஏதாவது ஆகுமா? இது வரணும் முட்டியும் வரணும். எப்படிங்க பாரு நான் சொல்லித்தரேன் பாரு. இப்படி இருக்குதுல்ல இப்படி வச்சுக்கோ. இப்படி தூக்கி இப்படி இப்படின்னு காலையும் ஆகணும் இப்படி ஆட்டணும். எங்க பண்ணு இப்படி ஈஸியா இருக்குதா? அவன் பண்ணு அவன் சொன்னது அல்ல அவன் சொன்னது போல ஜஸ்ட் மட்டும் தான் வரும். இது முட்டின்னு எவ்வளவு அப்படியே அப்படியே பண்ண ரைட்டு. இருப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற? எக்ஸசைஸா? நானே எப்படி சொல்லி கொடுத்து போன நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நம்ம ஜிம்ல கோச் இருக்காரு அவர்தான் சொல்லி கொடுத்து போனாரு. ஜிம்ல கோச்சா? யாரு இது? கிரே கலர் பண்ணினா கிரே கலர் பண்ணினா வந்தாலும் பார்த்த வேலை தானா? இரு இரு நீ இப்படியே பம்ப் அடிச்சுட்டு புறகாலவோ அவனை நான் கவனிச்சுக்கிறேன். வா மாஸ்டர் இது ஏதோ புது பையனுக்கு நீ தான் ட்ரைனிங் பண்ணியா? வந்து எப்படி நாள் ஆகுது? முந்தானேத்து வந்துட்டு உனக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் இன்னொருத்தவங்க சொல்லி தர அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. எங்க செஸ்ட் ஒர்க் அவுட் போடு நீ. கேட்டுட்டு இருக்க நீ மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு ஃபிட்டா வச்சிருக்கல என்னையும் கூட்டு போ. ஏன் பொறாமையா உனக்கு? அப்படியெல்லாம் உன்னை கூட்டிட்டு போறத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாலு பொம்பளை பிள்ளைங்க வருவாங்கப்பா. நீ பொம்பளை பிள்ளைங்க வருவாங்களா? பின்ன அப்ப கண்டிப்பா கூட்டு போ. ஆனா இந்த காஸ்டியூம் செட் ஆகாதே. பொம்பளை பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எந்த காஸ்டியூமா இருந்தானே எவ்வளவு செலவானும் பரவாயில்ல நான் வந்து பாட்டிக்கிறேன். சூப்பரா. அப்ப நான் சொல்ற மாதிரி சில காஸ்டியூம் பாரு உன்னை எப்படி மாத்துறேன்னு. சூப்பரா இருக்கிறப்பா. 6 பேக் மட்டும் தான் மிஸ்ஸிங். பொண்ணு கரெக்ட் ஆயிரும்ல? ஓ சூப்பரா ஆயிருவா பாக்கலாம். எவ்வளவு செலவு பண்ணி இந்த கெட்ட போட்ட தெரியுமா? எவ்வளவு செலவு பண்ணி இந்த கெட்ட போட்ட தெரியுமா? எவ்வளவு ஸ்டைலா வந்திருக்க தெரியுமா? ஓ என்னடா இப்ப அதுக்கு சின்ன சின்ன பொண்ணுங்களா ஒர்க் அவுட் பண்ணு பார்த்தா கேங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஓ வேற மாட்டி விட்டுறோம் போல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜிம்முக்கு வந்தமா எக்சர்சைஸ் பண்ணமா இருக்கு. அத விட்டுட்டு ஜிம்முக்கு வரணும்ல சைட் அடிக்கறியா நீ? பொண்ணுங்களா சைட் அடிச்சா உங்க சைட் அடிக்கல. இது வேற என்ன சொன்ன நீ? கிளையடா ஜிம்முக்கு வந்தா போறமா இருக்கு. உங்களோட எங்கடா? அவன் கோர்த்து விட்டு போய்ட்டான். அவன் எங்க நீ கேட்ட? ஜிம்முக்கு ஒர்க் பண்ணி வர மாட்டீங்களா? அவன் தான் சொன்னா கிளவின்னு. அப்ப எக்சர்சைஸ் பண்றதுக்கு எதுக்கு நீ சைட் அடிக்க வரீங்களா? உங்களுக்கு பொண்ணுங்களா அவ்வளவு இருக்கா? இல்லமா பொண்ணுங்களா சைட் அடிக்க ஒண்ணு இல்ல. ப்ரோ ஒர்க் அவுட் பண்றதுனால பாடி நல்லா டெவலப் ஆகுது ப்ரோ. ஆனா மைண்ட் ஸ்ட்ரெஸ் போவே மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? அது பாரு கரடி பட்டையா. நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணனா நீ என்னை பாரு முதல்ல. நீ ஒர்க் அவுட் பண்ணனா பாடி மட்டும் தான் டெவலப்மெண்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் குறையணும்னா முதல்ல சிரிக்கணும். ஆமா என்ன பண்ணணும்னா கூட்டாஞ்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கூட்டாஞ்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் குறையுதா? அப்ப இன்னைக்கே போறேன் கூட்டாஞ்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.